Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter exercise 3.12 ல 8th sum பார்க்கலாம். That is a square field whose side is 10 meter. ஒரு square field அதோட sides வந்து 10 meter. A square flower bed is prepared in its center leaving a gravel path all round the flower bed. But the total cost of laying the flower bed and graveling the path at 3 rupees and 4 rupees per square meter respectively is 364. Find the width of the gravel path. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது. இதுக்குள்ளே வந்து சென்ட்ரலில் ஒரு ஃப்ளவர் பெட்டு போடுறாங்க. அப்போ இதில் வந்து இதோட சைட்ஸ், இதோட ஃப்ளவர் பெட்டோட சைட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் சைடு இன்ட்டு சைடு, அப்போ அது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே வெளியே இந்த ஸ்கொயர் ஃபீல்டோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், அது வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு வந்து 10 ஸ்கொயர். இப்போ காஸ்ட் ஆஃப் லேயிங் இந்த ஃப்ளவர் பெட்டுக்கு வந்து ₹3 ரூபீஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 இன்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிரேவல் பாத், இதை சுற்றியும் ஒரு கிரேவல் பாத் போடுறாங்க. இதோட வித்து தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் இந்த ஏரியாவிலேருந்து இந்த கார்டனோட ஏரியாவிலேருந்து இந்த ஃப்ளவர் பெட்டை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கிரேவல் பாத்தோட வித்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் கிரேவல் பாத் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த கார்டன் மைனஸ் இந்த வெளியே இருக்கிற ஏரியா ஆஃப் த கார்டன் மைனஸ் உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளவர் பெட். அப்போ ஏரியா ஆஃப் கார்டன் வந்து நமக்கு 10 ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஃப்ளவர் பெட்டோட ஏரியா வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ காஸ்ட் ஆஃப் கிரேவல் பாத் ஃபார் 1 ஸ்கொயர் மீட்டர். இப்போ கிரேவல் பாத் போடுறதுக்கு காஸ்ட் வந்து 4 ரூபீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் கிரேவல் பாத் ஈக்குவல் டு இங்கே 4 இன்ட்டு நம்மளுக்கு இங்கே 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கிவன் காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் கிரேவலிங் ரெண்டும் சேர்ந்து 364 ரூபீஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட் வந்து 3x ஸ்கொயர், 3 ரூபீஸ். இங்கே ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே காஸ்ட் ஆஃப் கிரேவலிங் வந்து 4 இன்ட்டு 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 364. இப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே வந்து 10 ஸ்கொயர் வந்து 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 364. இப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 400 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 364. இப்போ இங்கே மைனஸ் 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3x ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 4ல் 3 போச்சுன்னா 1. இப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 400 இந்த 364 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 364 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதையே இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கலாம், இது ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இது ப்ளஸ் 364, இது மைனஸ் 400 ஆயிரும். அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 364 மைனஸ் 400. அப்போ 364ல் 400 போச்சுன்னா மைனஸ் 36. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ரூட் ஆஃப் 36. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இப்போ இதில் மைனஸ் 6 நம்ம எடுக்க முடியாது, நெகட்டிவ் வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வெறும் 6 மட்டும்தான் வரும். இதுதான் வந்து சைட் ஆஃப் ஃப்ளவர் பெட்டு. அது நம்மளுக்கு தெரியாது, அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ வித் ஆஃப் த கிரேவல் பாத் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வித்துன்னா வந்து 6 ப்ளஸ் அந்த 2 சைடில் இருக்கிறதும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. அப்போ W ப்ளஸ் W. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2W. 6 ப்ளஸ் 2W ஈக்குவல் டு 10. அப்போ 2W ஈக்குவல் டு 10 மைனஸ் 6 வந்து 4. தேர்ஃபோர் W ஈக்குவல் டு 4/2 ஈக்குவல் டு 2 மீட்டர். தேர்ஃபோர் விட்த் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்ட் வந்து 2 மீட்டர். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்மளுக்கு விட்த்து தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ வித்துன்னா இந்த ஸ்கொயர் ஃபீல்டோட இந்த லென்த்து போக மீதி இருக்கிற இந்த சைடும். அப்போ இது W ப்ளஸ் W. அப்போ W ப்ளஸ் W வந்து 2W. இது ஒரு W, இது ஒரு W. இப்போ 2W. இப்போ 6 ப்ளஸ்
2w. x வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது w ப்ளஸ் w 2w. இது x வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 6 ப்ளஸ் 2w ஈக்குவல் டு 10. 6 ப்ளஸ் 2w ஈக்குவல் டு 10. அப்போ 2w ஈக்குவல் டு 10 மைனஸ் இந்த 6 இந்த கொண்டதுன்னா மைனஸ் 6 ஆயிரும். இப்போ 2w ஈக்குவல் டு 10ல் 6 போச்சுன்னா 4. இப்போ w ஈக்குவல் டு 4/2 ஈக்குவல் டு 2. therefore width ஈக்குவல் டு 2 மீட்டர். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.